நம்முடைய மாநிலத்திலிருந்து வரிகள் மூலமாக செஸ் மூலமாக மத்திய தொகுப்பிற்கு வரியாக சென்று கொண்டிருக்கின்ற நிலை, இது எல்லா மாநிலங்களும் மத்திய அரசுக்கு செலுத்துகின்ற ஒரு நிலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அப்படி செலுத்துகின்ற பொழுது மீண்டும் அந்த நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டிய மத்திய அரசு தமிழகத்திற்கு 3 நிதிநிலை கமிஷன் மூலமாக நமக்கு வரவேண்டிய நிதி 40%. ஆனால் மத்திய அரசு ஒன்றிய அரசு தந்ததோ 4% தான். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய நம் மாநிலத்தினுடைய சொந்த நிதி ஆதாரத்தை கொண்டு அவர்கள் இங்கு அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக, நீங்கள் மத்திய அரசு நிதியை தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி, எம் மக்களுக்கு எம் மாநிலத்திலிருந்து பெறப்படுகின்ற நிதியை மீண்டும் அம்மக்களுக்கு நான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற சூழ்நிலையை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்.